எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னைக்கு என்ன தலைப்பில் ஜாதகம் பார்க்க போகிறோம்னா, நடிகர், இயக்குனர், கட்சி தலைவர், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் 2024 சிஎம் ஆக வருவாரா? இதுதான் தலைப்புங்க. அவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறார், சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறார், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னம் ரிஷப லக்னம், லக்னத்தில் மாந்தி, 3ல் குரு உச்சம், 4ல் சந்திரன் செவ்வாய், 6ல் சுக்கிரன் கேது சூரியன் சுக்கிரன் கேது, 7ல் புதன், 10ல் சனி, 12ல் ராகு. இதுதான் இவருடைய கிரக அமைப்புகள். சரி, இந்த ரிஷப வீடு காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாக வரும். இது விளையக்கூடிய நிலம், வாழக்கூடிய நிலம், வேலை செய்யக்கூடிய நிலம். அப்போ எல்லாமே இது விளையிற பூமி. இயற்கையிலேயே காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானமாக வரும். அப்போ இவங்களுக்கு பணத்துக்கு குறைச்சனையே இல்லை, காலம் முழுக்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தனக்காரகன், பணத்தை கொடுக்குற குரு வேறு உச்சமாயிட்டார். இவர் 8/11/1966 8:13 PM சிவகங்கையில் பிறந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ இது வேகம், ஆடு, இது நிதானம், மாடு, காளை மாடு. அப்போ எப்பயுமே இவங்க நிதானமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மாடு ஓய்வு நேரத்தில் எப்பயுமே அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இவங்க ரெஸ்ட் டயத்தில் வாழ்க்கையில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது, எப்படி முன்னேறுறது, எப்படி அச்சீவ் பண்ணுறது, எப்படி கோல் போடுறது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். சென்டிமெண்ட் இல்லாதவங்க, அதாவது சினிமா சீரியலோ நாடகமோ பார்த்தா கண்ணில் இருந்து கண்ணீர் வராது. அது இயற்கையிலேயே அவங்களுடைய குணம். ஆனால் எண்ணமெல்லாம் பணத்தை நோக்கியதாக இருக்கும். குரு வேறு உச்சமாயிட்டார். இப்போ இவருக்கு பணம் கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் மறைமுகமாக இவருக்கு பணம் நிறைய வருது. கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வெளிநாட்டிலேருந்து கூட வருது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு புது கார் வாங்குறாரு. அதுதான் உண்மை. ஏன்னா அது இயற்கை தான். 2வது தனஸ்தானங்கிறதுனால பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சாகிற வரைக்கும். சரி, லக்னாதிபதி 6ல் மறைஞ்சிட்டார். சுக்கிரனுக்கு 6 மறைவு கிடையாது, 12 மறைவு கிடையாது. ஏன்னா காலப்புருஷத்துக்கு 12ல் உச்சமாகிறார், துலாம் லக்னத்துக்கு 6ல் உச்சமாகிறார். அதனால் இவங்களுக்கு, அதாவது சுக்கிரன் 6, 12 மறைவு இல்லை, 3, 8 தான் கருமையாக மறைவு. ஆனால் லக்னாதிபதியாக இருக்கிறதுனால 6ல் மறையக்கூடாது. 6ல் மறைஞ்சி சுக்கிரனோடு சேர்ந்து அஸ்தமனமும் ஆகி கேதுவோடு சேர்ந்து கிரகணமும் ஆகியிருக்கார். பாருங்க, சுக்கிரன் 22.15 டிகிரி, கேது 22.45, சூரியன் 22, 3 பேருமே 22 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரன் அஸ்தமனமும் ஆயிட்டார், கேதுவால் கிரகணமும் ஆயிட்டார். நல்ல வேளை இவருக்கு சுக்கிர தசை வரலை. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு தாம்பத்தியத்தையும் சுகபோகங்களையும் லக்ஸரியான மனை, வீடு, வண்டி, வாகனங்களையும் கொடுக்கக்கூடியவர். சுக்கிர தசை வந்திருந்தால் இவருக்கு எதுவுமே கிடச்சிருக்காது பருவத்தில். ஆனால் இது வரைக்கும் வரல, வரப்போகிறது இல்லை. அப்படி வந்தால் 110, 115 வயசில் தான் வருமுங்க. அது வந்தால் என்ன, வராட்டி என்ன. லக்னாதிபதி பலமாயிட்டார், ஆட்சி பெற்ற நிலையில் வந்துட்டார். 8க்குரியவன் உச்சமாயிட்டார். அவர் தான் 8 தான் ஆயுள் ஸ்தானம், அவரும் உச்சமாயிட்டார். ஆயுள் காரகன் 10ல் கேந்திர பலம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ இவருக்கு வயசு கெட்டியாக இருக்குது. பாருங்கள், இவர் 59 வயசு ஆச்சு. ஆளை பார்க்கும்போது 59 வயசு மாதிரியா தெரியுது.
நல்ல இளமையாக இருக்கிறார். சரி, அது போகட்டும். நமக்கு தேவை இவர் ஜெயிப்பாரா, அவ்வளோதான். பாருங்க, இவர் பிறக்கும்போது உத்திர நட்சத்திரங்கிறதுனால சூரிய தசை 5 வயசு இருக்கும்போது 5 வயசு வரைக்கும் சூரிய தசை, 15 வயசு வரைக்கும் சந்திர தசை, 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, 22 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இவருக்கு ராகு தசை. ராகு மேச ராகு. எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு இருந்தால் நல்லது செய்வார். இவர் விரைய ராகு தான். சுக்கிரன் பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு. சரியா? இங்கே 6, 12 சம்மந்தப்படுது. ராகுங்கிறது யாருங்க? ராகுங்கிறது படம் எடுக்கும் இல்லையா? தலை தான் ராகு, வாள் தான் கேது. இப்போ ராகுனாலே படம் எடுக்கிறவர். இப்போ ராகு திசையில் தான் இவர் சினிமா எடுத்துக்கிறார் டைரக்டராக. ஏன்னா இது நல்ல ராகு. வீடு கொடுத்தவனும் நட்பு வீட்டில் இருக்கிறார். லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். இப்போ ராகு நல்லா கொடுக்கணும்னு விதி. அதனால் ராகு திசையில் ஃபுல்லாக இவர் சினிமாவில் இருந்திருக்கார். சினிமாவில் படம் எடுத்திருக்கிறாரு, சில படங்களில் நடிச்சிருக்கிறாரு, நிறைய பண்ணியிருக்காரு ராகு திசையில். ஏன்னா இங்கே மேசராகு வீடு கொடுத்தவன் வளர்த்துருக்கிறார். சூரிய சுக்கிரனோட தொடர்பு கொள்கிறார். ராகுவோட தொடர்பு கொள்ளனா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, அடுத்து வந்த தசை 40 வயசுலேருந்து இவருக்கு குரு தசை. இந்த ரிஷபம் துலாம் லக்கணத்துக்கு வரக்கூடாத குரு தசை. இந்த லக்கணத்துக்கு 8க்குரியவன் அவர் உச்சமாயிட்டார். உச்சமாயிட்டாலே கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்கத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். குரு தசையில் இவர் குரு தசையில் தான் என்ன பண்ணியிருக்கிறார்? கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இவர் கட்சியில் இருக்கிறார். ஆனால் ஒரு தடவை கூட இவர்னால் ஒரு சீட்டு கூட, ஏன் அவரே நின்ன தொகுதியில் கூட அவர் ஜெயிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? குரு நல்லது செய்ய மாட்டாருங்க இந்த 2 லக்கணத்துக்கும். அதில் வேற இவர் யாரோடையும் இது வரைக்கும் கூட்டணியே வைக்கலைங்க. அவர் சொந்த காலிலேயே நின்னார். சரி, ஏன் அவர் நல்லா பேசுகிறாரு? பாருங்க, எந்த ஒரு பிட் பேப்பரும் கொண்டு வர மாட்டார். அப்படியே மழையாக பொழிவாருங்க. அந்த மைக்கை பிடிச்சதுக்கு பிறகு தான் என்ன பேசணும், ஏது பேசணும்னு நினைப்பார். பேச ஆரம்பிச்சுட்டா அவர் வாட்டிக்கு பேசிட்டே இருப்பாருங்க. பேச்சில் அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு பேசுகிறாருங்க. அதுக்கு என்ன காரணம்? குரு பார்க்குறாருங்க. கேந்திர பலம் பெற்று பகை வீட்டில் இருந்தாலும் குரு பார்வையினால் சுபத்துவம் ஆகிறார். இந்த புதன் அதீத சுபத்துவம். சினிமா துறையில் நடிகராகிறதுக்கு புதன் வளர்த்துருக்கணும். சரியா? ஒரு டைரக்டர் ஆகணும்னாலோ, சினிமாவில் நடிக்கணும்னாலோ, இல்லை ஒரு சிரிப்பு நடிகர்னாலோ இந்த புதன் வளர்த்துருக்கணும். டைரக்டர் ஆகணும்னா அதோடு சேர்த்து ராகுவும் வளர்த்துருக்கணும். அது எப்போ அந்த தசாபுத்திகள் வரணும், அப்போ தான் வேலை செய்யும். இப்போ புதன் கேந்திர பலம் பெற்று புதன் 9 டிகிரியில், குரு 10 டிகிரியில், 1 டிகிரிக்குள்ளே குரு பார்க்குறாருங்க. புதன் அதீத சுபத்துவம். காரகத்துவம் எப்பயுமே வாழ்நாள் முழுக்க செயல்படும். ஆதிபத்தியம் தசையில் மட்டும்தான் செயல்படுங்கிற ஒரு விதிப்படி இவருக்கு வாழ்நாள் முழுக்க இந்த புதன் நல்ல காரகத்துவத்தை கொடுப்பாருங்க. நல்ல அறிவு சார்ந்து இருக்கிறார். அதான் உண்மை. சரி, இப்போ இது வரைக்கும் அவர் 15 வருஷ போராட்டத்தில் அவர் வர முடியலைங்க அரசியலில். இது நவாம்ச கட்டம்ங்க. சரிங்களா? நவாம்சம். சரி, பார்த்தீங்களா? இங்கேயும் புதன் அவருக்கு கன்னி லக்கணமாக அங்கனுக்குள்ளேயே புதன் இந்த வீட்டில் தாங்க அவர் ஆட்சி மூலத்திரியோன உச்சம் அடைவார். இது 100% பலனை கொடுக்கும். இது 80, இது 60, இது 40, இது 80, இது 60. அதாவது சுப வர்க்கம் ஏறி இருக்கார் புதன். சரி, இதுக்கு முன்னாடி இருந்த என்ன தசை நடந்திருக்கு இவருக்கு? குரு தசை. அந்த குருவும் சுப வர்க்கம் தான் ஏறி இருக்கிறாரு.
ஆனால் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து பாவத்துவம் ஆயிட்டார். சரிங்களா? அவர் தனிச்சு இருந்திருந்தால் இந்த குரு திசையே அவருக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எப்படித்தான் இருந்தாலும் 8க்குரியவன் நல்லது செய்ய மாட்டாருங்க. அதனால் பாருங்கள், நிறையா போராடி இருக்கார். கிட்டத்தட்ட அவருக்கு ஜெயிலையும் தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஜெயிலேருந்து திருப்பி வந்திருக்கிறார். அது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, அசிங்கம், கேவலம், இதில் ஏதாவது ஒன்றை தருமுங்க. அதனால் பேச்சு அதனால தான் அவருக்கு வருது. சரிங்களா? இப்போ பாருங்க, இவர் வந்து இந்த பேச்சினாலையும் இந்த கட்சி ஆரம்பித்ததுனாலையும் மைக்கை பிடிக்கிறதுனாலையும் இவருக்கு புகழ் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இவர் புகழ் பரவி இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்னா 3ஆம் இடம் தான் புகழை குறிக்குதுங்க. 3ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ 3ல் இருந்தாலோ அவங்களுக்கு புகழ் உண்டு. அதனால தான் அவருக்கு புகழ் வந்திருக்கு. சரி, இந்த சனி திசை இவருக்கு என்ன செய்யும் பாருங்க. கரெக்டாக வந்து எலெக்ஷன் முடியும் போது இந்த சனி திசை, சனி புத்தி முடிஞ்சிருக்குங்க. இந்த சனி பகவான் வந்து இவருக்கு தர்ம கர்மாதிபதிங்க. 9, 10 மற்றவங்களுக்கெல்லாம் 2 கிரகம் வரும். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு மட்டும் ஒரே ஒரு சனி பகவான் மட்டும்தான் வருவார், தர்ம கர்மாதிபதி. 9க்குரியவன் அவனே, 10க்குரியவன் அவனே. அப்போ 10னா கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. அது தசம கேந்திரம் ஏறி இருக்கிறது நல்லது. ஆட்சி பெற்று இருக்கிறாரு, பரவாயில்ல. ஆனால் இவருக்கு இந்த குரு பார்வை கிடைக்கலைங்க. 2026 எலெக்ஷன் வந்து சனி தசை புதன் புத்தியில் தான் வரப்போகுது. இந்த சனி பாக்யாதிபதினா புதன் பஞ்சமாதிபதி. அவர் கேந்திர பலம் பெற்றிருக்கார். 7ல் புதன் இருந்தாலே மனைவியாலையும் லாபம். ஆனால் நல்ல வேலை, அந்த பருவ வயசில் 25 to 45 வரல. வந்திருந்தால் இவருக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. வாழ்க்கையில் தாம்பத்தியம், சுகபோகங்கள், லக்ஸரியான மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் எதுவுமே கிடச்சிருக்காது. நல்ல வேலை இவர் தப்பிச்சிட்டாரு, வரல. இருந்தாலும் வந்து லக்னாதிபதி 6ல் மறையக்கூடாதுங்க. 6ங்கிறது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸுங்க. அவருக்கு அவரே கொல்லி வச்சுக்கிற மாதிரிங்க. அது பாருங்க, சூரியனோட அஸ்தமனமாக இருக்கார், கேதுவோட கிரகணமாக இருக்கார். அப்போ லக்னாதிபதி ஆட்சி விட்டாலும் என்ன பிரயோஜனங்க? அவர் அஸ்தமனமும் ஆயிட்டார், கிரகணமும் ஆயிட்டார். ஆட்சி பெற்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டார். இதுக்கு ஒரே இது குரு பார்க்கணுங்க. குரு பார்க்கல. இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரனாவது பார்க்கணுங்க, பார்க்கல. இங்கே தான் வலுவிழந்து சூரியனுக்கும் கேதுவுக்கும் கொடுத்துட்டார். சூரியன் வலுவாக தான் இருக்கிறார், சுக்கிரன் வலுவிழந்து இருக்கிறார். பட் சூரிய தசை, சூரிய புத்தி வரணும் அவர் அரசனாகணும்னா. பட் இப்போ பாக்கியாதிபதி தான் அவருக்கு. ஆனால் அவர் எப்பயுமே என்ன நினைக்கிறாரு? டிஎம்கேவை பிடிக்காது, ஏடிஎம்கேவை பிடிக்காது, பிஜேபியை பிடிக்காது. என்னையை பொறுத்த மட்டுக்க எல்லா கட்சிக்காரங்களையும் இவர் சவுண்டாக தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்கார். மற்ற அரசியல்வாதியாவது 2-3 கட்சியை விட்டுருவாங்க, ஏதாவது ஒரு கட்சியை தான் பிடிப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லைங்க. சைட்டு மாணிக்கா வந்து எல்லா கட்சியுமே திட்டுவார். சரியா? இவர் ஏன் வந்து நான் வந்து எலெக்ஷனுக்கு வந்து பணமே கொடுக்க மாட்டேன், நீங்கள் ஓட்டு போட்டால் போடுங்க, போடாட்டு போங்க. ஒருத்தர் பேட்டி கேட்குறாரு, நீங்கள் வந்து ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில் வந்து நிற்க முடியுமான்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் நிற்கிற தொகுதியில் ஸ்டாலின் நிற்க முடியுமா? நிற்க சொல்லு, கூட்டணியெல்லாம் பிரிக்க சொல்லு, நான் தனியாக தான் நிற்கிறேன், தனியாக வர சொல்லு. பணம் கூட கொடுக்கக்கூடாது, பெரியார் சிலையில் அவங்க அப்பன் சிலையில் போய் சத்தியம் வாங்கிட்டு வர சொல்லு, நீ ஜெயிச்சு காட்ட சொல்லு அப்படின்னு சவால் விடுறாரு. உண்மை அதான் நண்பர்களே. இப்போ அவர் 10 கட்சி 11 கட்சி கூட்டணி வச்சுருக்காரு. எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஜாதகம் பேசும். இவர் தனிச்சு நின்று நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தாச்சு. நான் எப்படி முடியும்? தசாபத்திகள் கை கொடுக்கணும் இல்லையா? இப்போ இது வரைக்கும் குரு தசை கை கொடுக்கல. சனி பாக்கியாதிபதி தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எப்பயுமே சுயதசை சுய புத்தி வேலை செய்யாது. சரி, எலெக்ஷனில் ரிசல்ட்டில் சனி தசை புதன் புத்தி வருது. இங்கே சனி குருவுக்கு சஷ்டாசகமாக இருக்கிறார். ஆனால் புதன் புத்தி நல்லா தான் இருக்க போது, குரு பார்வையில் இருக்கிறார். ஆனால்
இந்த சனி தசை புதன் புத்தி மற்ற விஷயங்கள் பொருளாதாரம் எல்லாமே ஒரு நல்லது தான் கொடுக்கும். ஆனால் கட்சியில் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடியுமான்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுங்க. இப்போ 2026 சிஎம்மாக வருவாரா? வர முடியாதுங்க. வரணும்னா அவர் ஒன்று ஏடிஎம்கே பக்கம் போகணும், இல்லை டிஎம்கே பக்கம் போகணும். சத்தியமாக 2 பக்கமும் போக மாட்டாருங்க. அவர் போனால் எடப்பாடி ஐயா ஜாதகமும் பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்தவர் தான், ஸ்டாலின் ஐயாவும் பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்தவர் தான். ஆனால் இவர் அப்படி இல்லையே. இன்னி ஒரு 5 நாள் ஆனால் அமாவாசையை நோக்கி வந்துடும். ஏற்கனவே இங்கே சூரியன் நீசமாயிட்டார். ஆனால் கூட சுக்கிரன் இருக்கிறதுனால நீச பங்கம் ஆயிட்டார். அதோடு சேர்த்து குரு பார்க்கணுமுங்க. அப்போ தான் சூரியன் ரொம்ப வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் இந்த தசை வரணுமே வரப்போகிறதில்லை. பிறக்கும்போதே போயிடுச்சு அந்த தசை, சூரிய தசை. என்ன சார் அப்போ சூரிய தசை வந்தால் தான் எல்லோரும் சிஎம் ஆக முடியுமா? அப்படி இல்லைங்க. நீங்கள் சிஎம் ஆனவங்களை பூரா எடுத்து பாருங்கள். பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்தவங்க இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சந்திரனும் சூரியனும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கணும். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசத்தமாக இருந்தால் ரொம்ப சூப்பர். ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே, இன்னும் நீசமாயிட்டாரே இங்கே. ஆனால் சுக்கிரன் வலுவிழந்து சூரியனை வலுப்படுத்துகிறார். இருந்தாலும் அட்லீஸ்ட் சனி தசை சூரிய புத்தியாவது வரணும். வரப்போகிறது சனி தசை புதன் புத்தி. சனி புதன் வீட்டில் தான் இருக்கிறார். 40 மார்க் கூடிய இடத்துல நவாம்சத்தில். புதன் 60 மார்க் இடத்துல தான் இருக்கிறார். இப்போ விஜய் வேற புதுசாக கட்சி தொடங்கிட்டார். அப்போ என்ன ஆகும்? 35 லட்சம் ஓட்டு வாங்கின மனுஷனுக்கு 25 லட்சமாக குறைய போகுது. அட்லீஸ்ட் அவரோட கூட்டணி வச்சாலும் கூட விஜய் அவர் தொகுதியில் ஜெயிச்சிருவார், இவர் தொகுதியில் ஜெயிச்சிருவார். ஆனால் சிஎம் சீட்டை பிடிக்க முடியாது. 2 பேருமே பிடிக்கணும்னா அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே நோக்கி போகணும். அதான் உண்மைங்க. சரியா? ஆனால் இவருக்கு குரு தசையை விட சனி தசை நல்லாயிருக்கும். எல்லா வகையிலையும், பொருளாதாரத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும், குடும்பத்துலேயும் சரி, செல்வ செழிப்பாக தான் இருப்பார். அதில் எந்த மட்டும் இல்லை. ஆனால் அரசாளுறதுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். அதான் அவர் நின்ன தொகுதியில் கூட அவர் ஜெயிக்க முடியாதுங்க. கண்டிப்பாக தோப்பாருங்க. இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை தான் போடுவாங்க. அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி. ஆனால் ஜாதகத்தை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. குரு வளர்த்ததுனால அவருக்கு பணம் கடைசி வரைக்கும் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் பணம் யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஏன்னா இவங்க என்னமே பணம் தான் இருப்பாங்கங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க 100 1000 ஆக்குறது, 1000 10,000 ஆக்குறது, 10,000 லட்சம் ஆக்குறது, லட்சத்தை கோடி ஆக்குறது தான் இவங்களுடைய தாட்டு. அடுத்தவங்ககிட்ட இருந்து வாங்கத்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கவே தெரியாது இவங்களுக்கு. அந்த மாதிரி கேரக்டருடையவங்க தான் இவங்க. இவங்களே அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இவங்களாம் அப்படிலாம் இல்லைங்க. புகழ் கிடைக்கும். உச்சமாக இருக்கார் 3ஆம் இடத்துல. சுக்கிரன் இங்கே வலுத்திருக்கிறதுனால அவர் பாட்டெல்லாம் அழகாக பாடுவாருங்க. நீங்கள் பாடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற மேடைகளில் பாட்டு நல்லா பாடுவாருங்க. நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.